நடிகர் அஜித்குமார் அவர்கள் நடிப்பதை தாண்டி கார் ரேஸ்ல அதீத ஆர்வம் காட்டிட்டும் இருக்காரு. பல வருடங்கள் கழித்து மீண்டுமுமே கார் பந்தயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு தரமான கம்பேக் கொடுத்திருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாகவே இவர் தொடர்ச்சியாக கார் பந்தயங்கள்ல மட்டுமே கவனம் செலுத்திட்டும் இருக்காரு. இவருடைய அடுத்த படப்பிடிப்பு எப்போது ஆரம்பமாகுது அப்படின்றது அவருக்கே தெரியாத நிலையில கார் பந்தயங்கள்ல தொடர்ச்சியாக கலந்து கொண்டிருக்காரு. சமீபத்துல பாத்தீங்கன்னா சென்னையில வாக்களிப்பதற்காக வந்திருந்தாரு. அப்போது படத்துடைய இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன், படத்துடைய இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள், மேலும் வெங்கட் பிரபு அவர்களையுமே மீட் பண்ணியிருந்தாரு. இவங்களுடைய சந்திப்பு AK-65 கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சுக்களுமே இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நடிகர் அஜித்குமார் அவர்கள் தற்போது கின்னஸ் சாதனை ஒன்று படைக்க உள்ளதாக செய்திகள் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா பல கார் பந்தய கோப்பைகளை குவிச்சிருக்காரு. ஆகையால இவருக்கு பல வாழ்த்துக்களுமே குவிஞ்சிட்டு இருக்கு. இந்த நிலையில AK அவர்கள் புதிய கின்னஸ் சாதனை படைக்க உள்ளதால ரசிகர்கள், பிரபலங்கள் அப்படின்னு பலருமே இவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு முழுக்கவே தொடர்ச்சியாக பல கார் பந்தயங்கள்ல கலந்து கொள்ளவுமே இருக்காரு. அதற்கான ஷெட்யூல் கூட சமீபத்துல அவருடைய மேனேஜரான சுரேஷ் சந்திரா அவர்கள் வெளியிட்டிருந்தாரு. ஆகையால இந்த ஆண்டுமே எக்கவர்கள் படப்பிடிப்புல கலந்து கொள்ள மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியுமே ஒரு பக்கம் இருக்கு. இருந்தாலுமே நாளுக்கு நாள் ஏகேவுடைய புகைப்படங்கள், வீடியோக்கள் ரேஸ் கோட்ல இருந்து வெளியாவதால ரசிகர்களுக்கு சற்று ஆறுதலாக உள்ளது அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.